தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 24ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கென்று. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 14ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தனிப்பட்ட மனிதர்களின் விசுவாசத்தில் வேற்றுமைகள் உண்டு. சிலர் உறுதியாக விசுவாசிப்பார்கள். இவர்கள் வெளிப்படையான சடங்குகள் அல்லது பழக்க வழக்கங்களை பெரிதுபடுத்த மாட்டார்கள். ஆனாலும் முற்றிலும் தேவனையும் திருமறை சத்தியங்களையும் அறிந்து கொள்ளாத வளரும் விசுவாசிகள் சின்ன சின்ன காரியங்களிலும் வெளிப்படையான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதிலும் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். பவுலடிகளாரின் நாட்களில் மரக்கறி மாத்திரம் புசிப்பது ஒரு சில நாட்களை முக்கியப்படுத்தி அந்நாட்களில் உபவாசிப்பது போன்ற சில வாழ்க்கையின் நடைமுறைகள் விசுவாசத்தின் அளவுகோல்களாக கருதப்பட்டன போலும், இன்றும் நகை அணியாதிருப்பது, வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பது, வெள்ளை உடை உடுத்துவது, கைகளை உயர்த்தி ஜெபிப்பது, அடிக்கடி அல்லேலூயா சொல்வது போன்ற பல காரியங்கள் பக்தியின் வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன. விசுவாசம் இந்த சின்ன காரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அது நம் இருதயத்தோடும் வாழ்க்கையோடும் தொடர்புடையது என்பதில் உறுதியாயிருப்பவர்கள் முன் சொன்ன பக்தி பழக்க வழக்கங்களை முக்கியமாக கொள்வதில்லை. இந்த இருவகை பக்தியிலும் தவறேதும் இல்லை. ஒருவரையொருவர் குற்றப்படுத்தாமல் குறை சொல்லாமல் இருந்தால் போதும். இது வேதம் கூறும் திட்டவட்டமான போதனை. தேவன் இரு சாராரையும் ஏற்றுக்கொள்கிறார். குற்றம் சொல்பவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனெனில் வெளிப்படையான பழக்க வழக்கங்களை சிறப்பித்து செய்பவர்கள் கர்த்தருக்கென்றே அவற்றை செய்கின்றனர். அப்படி செய்யாதவர்களும் விசுவாசம் என்பது இந்த காரியங்களுக்கும் மேற்பட்டது என்பதை புரிந்து கொண்டதால் கர்த்தருக்கென்றே அவற்றை செய்யாதிருக்கின்றனர். ஆனால் எல்லோரும் இங்கு வாழும் மனிதருக்கல்ல, தேவனுக்கே ஒரு நாளில் கணக்கொப்புவிக்க வேண்டும். எவ்வவற்றை பற்றி என்று திருமறையில் தெளிவாக ஆங்காங்கே சொல்லப்பட்டுள்ளன. அவற்றை சரியாக அறிந்து கொள்வோம், கடைபிடிப்போம், கணக்கொப்புவிப்போம். பிறரை குற்றம் சாட்டாதவன் தேவனுக்கு பிரியமானவன். தன் குற்றம் உணராதவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்லன். பிறரை குற்றம் சாட்டாதவன் தேவனுக்கு பிரியமானவன். தன் குற்றம் உணராதவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்லன். ஜெபம். தேவனே, நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்வதால் குற்றமற்ற சொற்களை பேச கற்றுத்தாரும். ஆமேன்.